இந்த ஆபீஸ் வந்து பாருங்க. Come in. சார் வணக்கம் சார். ஆஃபீஸ்க்கு வர சொன்னீங்க, அதான். நான் உங்களை எதுக்கு ஆஃபீஸ்க்கு வர சொன்னேன் தெரியுமா? தெரியும் சார். வேலை நேரத்துல வேலையை பார்க்காம வெளியே நின்று நான் ஃபோன் வச்சுட்டு இருந்தேன், அதனால. வேலை டைம்ல இப்படி அலட்சியமா ஃபோன் வச்சுட்டு இருக்கிறீங்களே, அந்த நேரத்துல முக்கியமா ஒரு கிளையண்ட் கால் பண்ணியிருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க? கால் மிஸ் பண்ணிட்டேன் சார். இதனால கம்பெனி லாஸ்ட் தானே? ஆமா சார், லாஸ்ட் சார். வேலை டைம்ல நீங்க ஃபோன் பாய்க்கிறதுனால பின்விளைவுகள் என்ன தெரியுமா? தெரியும் சார். டெர்மினேஷன். ஆக்சுவலா என் சன் மெசேஜ் போட்டு ரிப்ளை பண்ணேன். எனக்கு எந்த எக்ஸ்கியூஸும் வேண்டாம். நீங்க இந்த மாசோட வேலை விட்டு போயிருந்தீங்க, வேற வேலை பார்த்துட்டு. சார் என்ன சார் சொல்றீங்க? குடிக்கலன்னு சொல்லுங்க சார். இதெல்லாம் ஒரு சாக்கு போக்கா சார்? சாக்கு போக்கா? ஆமா சார், இதெல்லாம் ஒரு சாக்கு போக்கா சார்? சாப்பாடு வழியிலன்னா கூட உங்க திமிர் பேச்சுக்கு வந்து ஒன்றும் குறைச்சல் இல்லை. உங்களுக்கு ஒரு மாதம் கூட டைம் இல்லை. இன்னைக்கே இப்பவே நீங்க வந்து வேலை விட்டு போயிருங்க சார். உங்க சம்பளத்தை நான் வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். காணுங்க சார், ப்ளீஸ் சார். நீங்க காணலாம் சார். கெட் ஆஃப். கெட் ஆஃப். Hey mami, what's up? Hey mami, ரொம்ப ஜாலியா இருக்கீங்க போல. Hi, beautiful lady. Hey mami, எல்லாம் ஒன்னாலதான். என்ன அர்த்தம்? நீ போட்ட மெசேஜுக்கு ரிப்ளை பண்ண போனனாலதான் எனக்கு வேலை செய்யற இடத்துல பாட்டு வீட்டில் நின்றுட்டு இல்ல, வேலை செய்யற இடத்துல நின்றுட்டு. இதுக்கெல்லாம் டென்ஷனா எப்படி மம்மி? அதுக்கு ஒரு சொல்யூஷன் வச்சிருக்கேன். புதுசா ஆன்லைன்ல ஒரு கேம் வந்திருக்கு. என்ன டென்ஷனா இருந்தாலும் இந்த கேம் விளையாண்டனா டென்ஷன் எல்லாம் பறந்து போயிடும். ஓகே, ரெண்டு பார். சும்மா இரு நேசா. சரி, விளையாட்டு நான் விளையாடுறேன். அடி 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 அவன் அடி அவன் அடி நல்ல அடி நல்ல அடி. That's my mom. ஓகே, அப்படிதான் சூப்பர் மம்மி. போய் படுக்கிறேன், கேம் விளாண்டு என்ஜாய் பண்ணு. ஓகே, குட் நைட், பாய். ஏந்திரி, நான் கேர்லா திறந்திருக்கேன், நீ பட்டு படுத்துங்க இருக்க. ஏந்திரி. நானு சரி, ஃப்ரிட்ஜில் சாப்பாடுலாம் எடுத்து வச்சிருக்கேன், சரியா? சூடு கட்டி சாப்பிடுங்க, எனக்கு வேலைக்கு மணி ஆகுது. ஓகே, பாய்.
இன்னும் இன்னும் கேம் விளையாண்டுருக்கேன். காலைல தான் விளையாண்டுருக்கேன். இப்ப விளையாண்டுருக்கேன். அவன்கிட்ட தான் பேசியிருக்கேன். நான் பேசியிருக்கேன். நான் அவ்வளவு தூரம் வேற இடத்துல போன் அடிச்சிருக்கேன். போன் எடுக்க மாட்டீங்க. கேம் எடுக்கீங்க. வீட்டுல அப்பப்பே இருக்கு. முத படுத்து தூங்கி மூஞ்ச பாருங்க. படுத்து தூங்கி ரெஸ்ட் பண்ணுங்க. அப்புறம் தரேன். போங்க. ஒண்ணு கட்டிடுது. நீ சொன்ன வட்டக்க மாட்டல. ஒண்ணு இல்லடா. விடு நேசா. விடு நேசா. நேசா விடு நேசா. ஐயோ ஐயோ. விடு பேசாம இரு. நீ பேசாம இருக்கா? தங்குறியா நீ? நேசா எனக்கு ஒண்ணும் இல்ல. விடு பேசாம. நீ பேசாம விடுடா. எனக்கு ஒண்ணும் இல்லை நேசா. நேசா பாரு. நீ இப்படியே விட்டா நீ ஓவரா போயிட்டு இருக்க. எனக்கு தெரியும் என்ன செய்யணும். நேசா எனக்கு ஒண்ணும் இல்லடா. விடுடா. ஏன்னா என்னதாச்சு? எப்பயும் கலகலன்னு இருப்பீங்க. என்ன வாரி பண்ணு செடி மாதிரி ஆயிடுச்சு. என்ன கதை? இது எதுவுமே சரியில்லடா. என்ன சொல்றீங்க? அம்மா நினைச்சாதான் பயமா இருக்கு. என்ன அம்மா என்னென்ன பண்ணாங்க? தம்பி நான் இருக்கேன் என்கிட்ட சொல்லுங்க. நேற்று ராத்திரி என்ன நினைச்சதம்மா? நீங்க என்ன பண்ற பாடுறா? அம்மா என்ன கொல்ல வந்துட்டாங்க. என்னடா சொல்றீங்க? சரி சரி நீங்க கவலைப்படாதீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு சாமியார் இருக்காரு. நான் டிக்டாக்ல நிறைய வாட்டி பாத்திருக்கேன். அவர் இந்த மாதிரி கேஸ் எல்லாம் பட்டுன்னு பிடிச்சு அப்பயே உடனே சரிப்படுத்திடுவாரு. நம்ம ஒரு கான்டாக்ட் பண்ணி பாப்போமா? சொல்ற கண்டிப்பா நான் நிறைய வாட்டி பாத்திருக்கேன். நான் அவரை டிக்டாக்ல கான்டாக்ட் நம்பர் இருக்கா? இருக்குன்னு. அப்ப கால் பண்ணு. அடிக்க மாட்டீங்க. இருப்பாரு. ஓம் நம சிவாய. நம சிவாய சாமி. சாமி என் பேரு ஸ்ரீதர். நான் உங்களை நிறைய வாட்டி டிக்டாக்ல பார்த்திருக்கேன். இப்ப என்ன கதைன்னா சாமி, எனக்கு தெரிஞ்ச நண்பரோட அம்மாவுக்கு வந்து ஆவி பிடிச்சிருக்கு. உங்களுக்கு என்ன பண்ணே தெரியல. உங்களோட உதவி கண்டிப்பா எங்களுக்கு தேவை சாமி. எனக்கு தெரியுது அங்க ஒரு பிரச்சனை இருக்கு. இதை எப்படியே விட்டுட்டா அந்த குடும்பத்தையே அழிச்சிடும். அதாவது சாமி, எங்களுக்கு உங்களோட உதவி உடனே தேவை. உங்களோட காணிக்க எல்லாத்தையும் வாட்ஸ்அப் அனுப்ப முடியுமா சாமி? எனக்கு சரியான வேலை இருக்கு. ஆனா உனக்காக இந்த ஒரு காரியத்தை நான் பண்ணி கொடுக்குறேன். சரிங்க சாமி, ரொம்ப நன்றிங்க சாமி. நான் அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்பி விட்டேன் சாமி. இதுக்கு ஒரு காணிக்கை இருக்கு. இது எனக்கு சேராது, தெய்வத்துக்கு சேர வேண்டியது. சரிங்க சாமி. நீ சொன்ன மாதிரியே உன்னோட விலாசத்தை அனுப்பி வை. இன்னைக்கு 8 மணிக்கு ராத்திரி நான் உன்னை சந்திக்கிறேன். ஓம் நம சிவாய். நம சிவாய் சாமி. சரி, ரொம்ப நன்றிடா. சரி நான் கதையே இல்லை, நான் பார்த்து பேரு கதையை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காதீங்க. சரியானே? சரி நீ பார்த்து போயிட்டு போ. சரிங்க.
வாங்க சாமி. ஓம் நம சிவாய. இந்த மேலதான் இருக்காது சாமி. வாங்க இருக்கு, இங்கதான் இருக்கு. வாங்க சாமி. வாங்க சாமி. வாங்க சாமி. வாங்க சாமி. ஓம் நம சிவாய. உட்காருங்க சாமி. ಓಂ ನಮ ಶಿವಾಯ. ದರ್ಶನ ಕೂರಿಯಿಂದೇನೆ ತಯಾರಾ? சாமி. இந்த தர்சன எனக்கு உள்ளதில்ல, தெய்வத்துக்கு உள்ளது. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. तत्पुरुषाय विद्महे विद्महेश्वर पुत्राय तन्नो श्री योग वीराय प्रचोदयात्. तत्पुरुषाय विद्महे विद्महेश्वर पुत्राय तन्नो श्री योग वीराय प्रचोदयात्. विद्महेश्वर पुत्राय तन्नो श्री योग वीराय प्रचोदयात्. சத்தம் போடாம இரு. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. சாமி பார்த்து ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. தெரியுதா யாருன்னு? நான் சொல்ல இங்க என்னமோ இருக்குன்னு. பாரு. ஓம் நம சிவாய. கிடைச்சாச்சு. வெள்ளக்குள்ள வந்துருச்சு. விட்டுக்கோங்களே. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. இன்னும் 48 நாளுக்கு என்னை தொடர்பு கொள்ள வேண்டாம். சரி சாமி. நானே உனக்கு சொல்லி அழைப்பேன். சரி சாமி. ஓம் நம சிவாய. சரி சரி சரி, ஒன்றும் இல்லாத எல்லாம் சரியாச்சு, எல்லாம் சரியாச்சு. வீட்டுல கதலாம் இருக்குது. நிசா, நிசா, பெருமா மேல இருக்கிறியா? மேலதான் இருக்கு, வாங்க. மேல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வாங்க பெருமா, இங்கதான் இருக்க. என்னாச்சு? இல்ல பெருமா, அம்மாக்கு பேய் பிடிச்சிருந்துச்சு. பேய் பிடிச்சிருக்கா? ஆமா பெருமா, பேய் பிடிச்சிச்சு. நல்ல வேலை தெரிஞ்ச சாமியார் வந்து வச்சு எல்லாம் பூஜை எல்லாம் பண்ணி ஓகே ஆயிடுச்சு. என்ன சொல்ற நீ? ஆமா பெருமா, அம்மாக்கு பேய் பிடிச்சிருக்கா? ஆமா பெருமா. எந்த உலகத்துல நீ இருக்கிற? பெருமா அப்படிலாம் சொல்லாதீங்க, அந்த சாமியார் ரொம்ப நம்பிக்கையானவர். அவர் சொன்னால்தான் எங்க எந்த சாமியார் நின்று இப்படி நல்லா இருக்கவங்க இப்படி இருக்கிறாங்க. அவர் பெரிய சாமியார், உங்களுக்கு அதான் தெரிய மாட்டேன். எந்த சாமியார்? எனக்கு போன் அடி. உள்ள சீக்கிரம் நல்லா இருந்தாங்க. அடி சீக்கிரம். எங்க போனா? இன்னும் இந்த காலத்துல நீ இருக்கிறீங்க. போன் அடிங்க டாக்டருக்கு. அடிமா வீரா, என்னாச்சுமா? என்னாச்சு? இந்த காலில் கட்டு போட்டு வச்சிருக்கிற வீணா? ஐயோ,
ஏன் கால்ல நல்லது காயம் கால்ல காயமா இருக்கு? என்ன ஆச்சு? இல்ல சாமியார் தான். மீனா மீனா, ஐயோ கடவுளே, நல்லா இருந்தாங்களா? என்னடா பண்ணி வச்சிருக்கிற நீ இந்த மாதிரி? கால்லாம் காயம். தூக்கு சீக்கிரம். மீனா தூக்கு தூக்கு தூக்கு. மீனா முதல்ல எந்திரிங்க, எந்திரி முதவா பாத்து. டாக்டர் வந்துட்டாங்க. வாங்க வாங்க டாக்டர், வாங்க வாங்க டாக்டர். என்னாச்சு? வாங்க டாக்டர். டாக்டர் கொஞ்சம் பாருங்க டாக்டர். இது பார்த்தா இன்னும் போலீஸ் கேஸ் மாதிரி இருக்கு. நீங்க பெட்டர் ஆம்புலன்ஸை கூப்பிடுறது நல்லது. இல்ல டாக்டர் கொஞ்சம் பாருங்க, எல்லாம் இந்த பையன் பண்ண வேலை. இல்ல நீங்க என்னமோ சங்கிலாம் காலை கட்டிருக்கீங்க, இப்படி சாமியார் கூட்டி வந்து வேலை பண்ணிருக்காங்க. இப்படின்னா எல்லா பேருமே தான் உள்ள போகணும். இல்ல டாக்டர் கொஞ்சம் பாருங்க டாக்டர். ஆக்சுவலி அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, அவங்க நல்லா ரெஸ்ட் பண்ணணும். ரொம்ப பயத்துல இருக்கிறாங்க, அதுதான் அவங்களோட பிரச்சனை. இப்ப ரொம்ப மன அழுத்தத்துல இருக்கிறாங்க. ஆமா, நீங்க எல்லாம் நல்லா பாத்துக்கணும் அவங்கள. எல்லாம் கேம்னு விளையாண்டு இந்த பையன் பண்ண வேலை எல்லாம் மூடத்தனமா இருந்து எல்லா வேலையும் பண்ணி வச்சுட்டு இருக்கான். எல்லாம் கேம் எப்ப பாரு அந்த கேம்ல தான் இருக்குது. பொழுதுனையும் தொடாம உங்க அம்மாவையும் நீ கட்டி வச்சிருக்கிற. அவங்களுக்கு எல்லாமே நார்மலா தான் இருக்குது, அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். அதுல நான் கால்ல காயம். ஆமா டாக்டர் வந்து பாருங்க, இங்கேயும் காயம். என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? சூடு வச்சிருக்கீங்களா? ஆமா டாக்டர், யாரோ சாமியாரை கூட்டிட்டு வந்து இந்த வேலை பண்ணி வச்சிருக்கிறான் அந்த பையன். ரிப்போர்ட் பண்ணா எல்லாம் உள்ள போயிருவீங்க தெரியுமா? கேட்டுக்கோ நல்லா. டாக்டர் மென்டல் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனா சரிப்படுத்திட முடியாது. மென்டல் ஹாஸ்பிட்டல் போக வேணாம், எங்கேயுமே போக வேணாம். உங்க அம்மா வீட்லயே வச்சு பாருங்க. அவங்களுக்கு ஒண்ணும் இல்லை, அவங்க நல்லாதான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ரிலாக்ஸ் தேவைப்படுது. அவங்கள நல்லா பாசமா பாத்துக்கிட்டாலே போதும். ஷீஸ் ஓகே. கேட்டுக்கிட்டியா? போயிட்டு சாமியார் அது இதுன்னு கூட்டி வந்து இல்ல அந்த வேலை பண்ணி வச்சிருக்கிறேன். இன்னுமா இந்த மூல நம்பிக்கையில இருக்கிறீங்க? என்னத்தையும் சொல்றது. பத்திரமா பாத்துக்காங்க உங்க அம்மாவை. அவங்க நல்லா ரெஸ்ட் பண்ணணும், நல்லா ஓய்வு எடுக்கணும். மென்டல் ஹாஸ்பிட்டலுக்குலாம் போனாக்கா குணமாகும்னு 100% உறுதி கிடையாது. விளங்கு தானே சார்? தலையே ஆட்டாத. நீங்களும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. சரிங்க சரி. பாத்துக்கோங்க. சரி. Thank you.